யாரா இந்த புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி டீமுக்காக உயிரே கொடுக்கிறாரு. ஆர்சிபி டீம் ஃபீல்டிங்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் போலிங் போட்டு விக்கெட்டை எடுக்கிறாரு. பேட்டிங் ஆடும்போது கடைசி ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு மேட்சை டர்ன் அவுட் பண்ணி ஆர்சிபி டீமை வின் பண்ண வைக்கிறார். புவனேஸ்வர் குமார் எப்படி மக்கள் எல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மாவை எல்லாம் கொண்டாடுறாங்களோ அது போல கொண்டாட வேண்டிய பிளேயர் தான் புவனேஸ்வர் குமார். இவர் ஐபிஎல்ல 2016, 2017 கண்டினியூஸா பர்பிள் கேப் வின் பண்ணிருக்கிறாரு. 8 வருஷம் கழிச்சு இன்னுமே பர்பிள் கேப் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்கிறாரு புவனேஸ்வர் குமார். ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேயர்ன்ட்டு சொல்லலாம். ஏன்னா இவரை பவர் பிளே கிங்ன்ட்டு சொல்லலாம். புது பட்டமே கொடுக்கலாம் புவனேஸ்வர் குமாருக்கு. அந்த அளவுக்கு முரட்டுத்தனமான போலிங்க போட்டுறாரு, ஸ்விங்கும் பண்றாரு புவனேஸ்வர் குமார். இவருடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா தாங்க தெரியுது. புவனேஸ்வர் குமார் 2008, 2009 நடந்து வந்த ரஞ்சி டிரோபி ஃபைனல்ல கிரிக்கெட் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கரையே ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் பண்ணியிருக்கிறாரு, டக் அவுட்டா. இந்த பையனை பார்த்தாவே தெரியலையா எந்த அளவுக்கு டேலண்டான போலரா இருப்பான். கிரிக்கெட் கடவுளையே அவுட் பண்ணியிருக்கிறான் புவனேஸ்வர் குமார். இதனாலதான் அவரை கிங்ன்ட்டு சொல்லலாம். ஏன்னா விக்கெட் மேல விக்கெட்டா எடுக்கிறாரு பவர் பிளேல மட்டுமே புவனேஸ்வர் குமார். ஆனா பிசிசிஐ இவருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணுது. இவரு இவ்வளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே இந்தியா டீம்ல அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது சான்ஸ் கொடுங்க. அதுலயாச்சும் அவரு நல்லா விளையாடி ரிட்டையர்மெண்ட் பண்ணி கௌரவமா இந்திய டீம்ல இருந்து வெளியே வரட்டும் புவனேஸ்வர் குமார். இவருடைய போலிங்கை பத்தியும் பேட்டிங்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.